நல்ல பட்ட பாடு. என்னடி சொல்ற? நீங்க அப்பாவை போறீங்க. கர்மால இதே ஒரு வேலையா பத்தியா உங்க ஆத்தாவுக்கு பொறுக்கல பத்தியா? பேரனை தூக்குங்க அத்தை. சும்மா இருங்க. உங்களுக்கு வேலையே இல்லையா? தூக்குங்க அத்தை. வேற வேலையே இல்லையா? வேலையே இல்ல அத்தை. அதே திக்கிட்டு இருக்கு. அதுக்கே விட தெரியாம அத்தை இந்த வேலையே இல்ல அத்தை. நாங்க பெத்து போடுவோங்களாம். ஆமா எங்களுக்கு வேற வேலை இல்ல. நல்லா குண்டி கை விட்டு கேம்பஸ் போட்டு இருக்கறதா வேலை. இப்படியே நீங்க போய்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நாய் கருத்தட வண்டி வரும். புடிச்சு உங்க ரெண்டு இடத்துல யாரெல்லாம் ஒரு ஆள் அனுப்பி நான் போய்கிட்டே இருப்பேன். நல்ல பட்ட பாடத்தை நல்லா எப்படின்னா அத்தை நான் வந்து அப்புறமா உரிச்சுதான் அத்தை. நீ ஒரு நல்ல பட்ட பாடு. என்னடி சொல்ற? என்ன சர்ப்ரைஸ்? ஏதாவது பழைய சோத்தை நல்லா மூக்க முடிக்க தின்னுபிட்டு உட்காந்துருப்ப இல்ல வேற என்ன? உங்க அம்மாவும் நீங்க சரி என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஏமாத்தவங்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்ல என்ன இருக்காம இருக்க முடியாது. பேசுங்கய்யா. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா என்ன? எனக்கு பிரியாணி செஞ்சிருக்கியா ஒரு வேளை வீட்டுல? அதனால இல்ல மச்சான். இல்ல மட்டன் கிட்ட எடுத்திருக்கியா? அதனால இல்ல. அதோட சந்தோஷமான விஷயம். தெரியலையே. அதோட சந்தோஷமான யார் வீட்லயே போய் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டியா ஒரு வேளை? என் பிள்ளை எப்படியே தான் சொல்வீங்களா? அத்தை அப்புறம் நானும் அம்மாவோட பேசுறப்ப நீ கொடுக்க வர அப்புறம் உன்னை பத்தி எதுனா நான் வரேன். எதுக்கு அத்தை தேவையில்லாத விஷயம்? நானும் அம்மாவோட தான் பேசிட்டு இருக்கோம். உனக்கு என்ன வேலை கொடுத்த? தேங்காய் உரிய அந்த பாத்ரூம் போய் கழுவி வச்சுக்கிறோம். நீங்க அப்பாவை போறீங்க. பத்தியா உங்க ஆத்தாவுக்கு பொறுக்கல பத்தியா? உங்க ஆத்தாவுக்கு பொறுத்திருக்க ஏதாவது? வாடா செல்ல குட்டிடா. அடுத்து என்ன பையன் தான், அவர் என்ன பொண்ணு இருக்கு, பையன் தான் ஒண்ணு. உங்களுக்கு வேற வேலையே பிள்ளையா பெத்து போடுவோமா? நீ வாங்குங்க. உங்க ஆத்தாவுக்கு வெறி குசுக்குடி. இது எங்க இருந்து நம்ம பிள்ளைய பெத்து போடுவோம். அது வெறி வயிற்று எடுத்துட்டு வரியா? இனிமேலுமே 2 கோடா? சத்தியமா 2 கோடு வந்திருக்கா? உங்க அம்மாவுக்கு வெறிக்கல போறா முடியுது. உங்க அம்மா எப்பவுமே போடாம தான் இருக்கு. ஏன்டி உங்க அம்மா புத்தி இப்படி போகுது? ரொம்ப மட்டமா போகுது உங்க அம்மா புத்தி. என்ன பேர் வைக்கலாம் குழந்தைக்கு சொல்லுங்க. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு பார்த்தனா? தினேஷ்னு வைப்போமா? ஓகேடி. எப்படி டக்குன்னு சொல்ற? தினேஷ் செல்லக்குட்டி. தினேஷ் செல்லக்குட்டின்னு வச்சிருவோம்டி. செல்லக்குட்டி, பப்பு குட்டி, செல்லக்குட்டி, பம்மி குட்டி. கர்மங்களுக்கு இந்த பேச்சுதான் வருமா? வேற பேச்சே இல்லையா? உங்க பேரை தூக்குங்க அத்தை. சும்மா இருங்க. உங்களுக்கு வேலையே இல்லையா? தூக்குங்க வேற வேலையே இல்லையா? வேலையே இல்ல. அதே திக்கிட்டு இருக்கு. அதுக்கே விட தெரியாம இந்த வேலையே இல்ல அத்தை. நாங்க பெத்து போடுவோங்களாம். ஆமா எங்களுக்கு வேற வேலை இல்ல. நல்லா குண்டி கை விட்டு கேம்பஸ் போட்டு இருக்கறதா வேலையே அத்தை. தெரியுமா அத்தை? உங்க வேலை. எனக்கு வேலை இருக்கு. நான் போறேன். இப்படியே நீங்க போய்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நானும் பொறுத்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சொன்னா உனக்கு தான் முதல்ல. அந்த பையன் தான் ஆம்பளை பையன். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ இப்படியே போய்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. போட்டு நல்லா இருக்க முடியாது. இந்த என்னமோ நாய் கருத்தட வண்டி வரும். புடிச்சு உங்க ரெண்டு இடத்துல யாரெல்லாம் ஒரு ஆள் அனுப்பி நான் போய்கிட்டே இருப்பேன். நீங்க எத்தனை குழந்தை பெற்றிருக்கீங்க? நான் 2 பெற்றிருக்கேன். நான் உன்னை ஓவர்டேக் பண்ணி போவேன். ஒரு 5ஆவது பெக்க வேணாவா? போங்க. நீங்க ஓவர்டேக் பண்றது நாங்களா கிடைச்சா? உங்களுக்கு வேலை இருக்குது. எனக்கு இதுதான வேலை. உங்களுக்கு பணிவிட செய்யறது. கவுண்டமணி என்னமோ ஒரு படத்துல என்னை அங்கே கூப்பிட்டாங்க, என்னை இங்கே கூப்பிட்டாங்க. கடைசியில உங்ககிட்ட வந்து மாட்டிக்கின்னு பெரிய இம்முசையா இருக்கு. ஒரு கஞ்சிக்கு போய் தொலைய படிக்க. உங்க ஆத்தாவுக்கு அம்மா குசும பத்தியா? நல்லா தின்னு நம்ம சொத்த போல திருப்பி போயில உட்காந்துட்டு போகனால போக மாட்டேங்கிறா. அப்புறம் பேசுற உட்காந்து நமக்கு என்னடி நமக்கு வயசு ஆயிடுச்சு. நிப்பாட்டி கூட தெரியும். உங்க அம்மா சொல்றாங்கன்னு என்னென்னமோ நடக்குது. இப்ப எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வீடு கட்டணும், எப்படி அதை பயன்படுத்தணும். உங்களுக்கு புள்ள போடுறதே வேலையா? மிதிச்சேன்னு வச்சுக்கோ, இடம் தெரியாம போயிருவா. யாவும் வச்சுக்கோ. ஆம்பளை பையன் ஒரு மாட்டானாலும் பொம்பளை பிள்ளை அதை ஒரு யோசனை பண்ணி நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு புள்ள இருக்க அதை கண்ணும் கருத்துமா வளர்க்கணும். அதுக்கு ஒரு நகை நட்டு அப்படின்னு ஆம்பளை பையன் தலைமை நீ உரத்துக்கிட்டே போற. வேற வேலையே இல்ல. உனக்கு வேற வேலையே இல்ல. தொலைய சொல்லிட்டாங்க. அப்படியே பிள்ளைய அளவோட வச்சு வளர்க்கணும்.